நண்பர்களே, மனித வாழ்க்கையில் அனைவரும் ஒரு நாள் சந்திக்க வேண்டிய ஒரு உண்மை இருக்கிறது. அந்த உண்மை மரணம். இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு உயிரும் ஒரு நாள் இந்த உடலை விட்டு பிரிய வேண்டும். ஆனால் அந்த நிமிடம் எப்படி இருக்கும்? அந்த நொடியில் ஆன்மா என்ன உணர்கிறது? அந்த நேரத்தில் அது யாரை நினைக்கிறது? இந்த கேள்விகள் பல ஆயிரம் ஆண்டுகளாக மனிதர்களை யோசிக்க வைத்திருக்கின்றன. நாம் பொதுவாக என்ன நினைப்போம் தெரியுமா? ஒரு மனிதன் இறக்கும் நேரத்தில் அவன் தனது குடும்பத்தையே நினைப்பான் என்று, தன் பிள்ளைகளை நினைத்து வருந்துவான் என்று, வாழ்க்கை முழுவதும் சேர்த்த பணம், சொத்து, வீடு, நிலம் இவைகளை நினைத்து கவலைப்படுவான் என்று. ஆனால் கருட புராணம் ஒரு அதிர்ச்சியான உண்மையை சொல்கிறது. உடல் கடைசி மூச்சை விடும் அந்த நிமிடம், ஆன்மா உடலை விட்டு வெளியே வரும் அந்த நொடியில், அது அப்பாவை அழைக்காது, மனைவியை அழைக்காது, பிள்ளைகளையும் அழைக்காது. அந்த நேரம் மிகவும் பயங்கரமானது. உடல் முழுவதும் அமைதியாகிவிடும். சுற்றிலும் இருந்த சத்தங்கள் திடீரென மங்கிவிடும். நேரமே நின்று போனது போல தோன்றும். அந்த நொடியில் ஆன்மா ஒரு பெரிய உண்மையை உணர ஆரம்பிக்கும். அப்போதுதான் அது ஒரே ஒருவரை மட்டுமே அழைக்கும். அந்த ஒருவர் யார்? இந்த கதையை நீங்கள் பொறுமையாக கடைசி வரை கேட்டால்தான் அந்த பதிலை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். ஏனெனில் இந்த கதையின் உள்ளே மறைந்திருக்கும் உண்மை உங்கள் வாழ்க்கையை வேறொரு கோணத்தில் பார்க்க வைக்கும். காசி நகரத்தில் நடந்த ஒரு சம்பவம் இது. மிகவும் பழைய காலத்தில் நடந்த கதை. அந்த காலத்தில் காசி நகரம் சாதாரணமான ஒரு நகரம் இல்லை. அது ஒரு ஆன்மீக உலகம் போல் இருந்தது. கங்கை நதி ஓடும் அந்த புனித நிலம் பல ரகசியங்களை தன்னுள் வைத்திருந்தது. அங்கே கங்கை கரையில் ஒரு பழைய படித்துறை இருந்தது. அதை மக்கள் மௌனக்காட் என்று அழைத்தார்கள். அந்த இடத்தில் ஒரு வயதான பண்டிதர் வாழ்ந்து வந்தார். அவருடைய பெயர் ஆச்சாரிய விஷ்ணு. அவர் சாதாரண பண்டிதர் இல்லை. வாழ்க்கை முழுவதும் வேதங்கள், உபனிஷத்துகள், கருட புராணம் போன்ற ஆழமான சாஸ்திரங்களை படித்தவர். மரணம் என்றால் என்ன? ஆன்மா என்றால் என்ன? மனிதன் இறந்த பிறகு என்ன நடக்கும்? இந்த கேள்விகளுக்கான பதிலை கண்டுபிடிக்கவே அவர் வாழ்க்கையை செலவழித்தார். பல ஊர்களிலிருந்து மக்கள் அவரை தேடி வந்து கேள்விகள் கேட்பார்கள். ஆனால் அவர் அதிகமாக பேச மாட்டார். அமைதியாக இருப்பதே அவருடைய இயல்பு. ஒரு புயல் இரவு ஒரு நாள், மிகவும் கடுமையான புயல் இரவு. வானம் முழுவதும் கருமேகங்கள், இடி மின்னல் இடைவிடாமல் ஒலித்து கொண்டே இருந்தது. கங்கை நதி அலைகள் வெறித்தனமாக கரையை அடித்து கொண்டிருந்தன. அந்த நேரத்தில் ஒரு இளவரசன் அந்த ஆசிரமத்திற்குள் வந்தான். அவனுடைய பெயர் விக்ரமஜித். அவன் முகத்தில் தெளிவான பயம், கண்களில் பதட்டம், அவன் மனசு முழுவதும் குழப்பம். அவன் நேராக ஆச்சாரியரின் காலில் விழுந்தான். குலுங்கும் குரலில் பேச ஆரம்பித்தான். ஆச்சாரியரே, என் மனசுக்கு அமைதி இல்லை. ஒரு கேள்வி என்னை தினமும் துரத்தி கொண்டிருக்கிறது. ஆச்சாரியர் அமைதியாக அவனை பார்த்தார். என்ன கேள்வி மகனே? விக்ரமஜித் மெதுவாக பேச ஆரம்பித்தான். சில நாட்களுக்கு முன் என் தந்தை அரசர் இறந்தார். அவருடைய கடைசி நிமிடத்தை நான் பார்த்தேன். அவருடைய கண்கள் வெறுமையாக எங்கோ பார்த்து கொண்டிருந்தது. அவர் யாரையோ தேடுவது போல் இருந்தது. அவர் உதடுகள் மெதுவாக ஏதோ சொல்ல முயற்சித்தது. ஆனால் எங்களுக்கு புரியவில்லை. அந்த காட்சி இன்னும் என் மனசை விட்டு போகவில்லை. அவன் சற்று நின்று ஆழமாக மூச்சை விட்டான். பிறகு கேட்டான், ஆச்சாரியரே, ஒரு மனிதன் மரணிக்கும் அந்த நொடியில், உடல் உயிரை விடும் அந்த தருணத்தில், ஆன்மா முதலில் யாரை அழைக்கிறது? யமராஜாவையா, கடவுளையா, அல்லது தன் குடும்பத்தையா? அந்த கேள்வியை கேட்டபோது புயல் இன்னும் வலுவாக அடித்தது. ஆச்சாரிய விஷ்ணு தீபத்தின் ஒளியை சில நொடிகள் அமைதியாக பார்த்தார். பிறகு மெதுவாக பேச ஆரம்பித்தார். மகனே, இந்த கேள்வி உன்னுடையது மட்டுமில்லை. இந்த உலகத்தில் மரணத்தை பயந்து வாழும் ஒவ்வொரு மனிதனின் உள்ளத்திலும் இருக்கும் கேள்விதான் இது. நான் இப்போது உனக்கு சொல்லப்போகும் கதை சாதாரண கதை இல்லை. இந்த கதையை யமராஜா தானே கூறியதாக கருட புராணத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இந்த கதை ஒரு ஆன்மாவின் பயணத்தை பற்றி, உடலை விட்ட பிறகும் தனது விழிப்புணர்வை காத்து கொண்ட ஒரு மனிதனின் கதை. அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் இளவரசன் கவனமாக உட்கார்ந்தான். ஓ நண்பர்களே, இங்க ஒரு நிமிஷம் நின்று உங்களிடம் ஒரு சிறிய கேள்வி கேட்கணும். நீங்கள் இந்த கதையை ஆர்வத்தோடு கேட்குறீங்களா? அப்படி என்றால் கமெண்டில் ஒரு வார்த்தை மட்டும் எழுதுங்கள், ஆம் என்று. பல ஆண்டுகளுக்கு முன்பு அவந்தி என்ற நகரத்தில் ஒரு பெரிய செல்வந்தர் வாழ்ந்தார். அவருடைய பெயர் ராம்தாஸ். அவர் மிகவும் புகழ் பெற்றவர். ஏனெனில் அவர் நிறைய தானங்கள் செய்தார். கோயில்கள் கட்டினார், ஏழைகளுக்கு உணவு கொடுத்தார், பசுக்களை தானமாக வழங்கினார். ஊரில் யாருக்காவது கஷ்டம் வந்தால் முதலில் உதவுவார். அதனால் அனைவரும் அவரை பற்றி பெருமையாக பேசுவார்கள். ஆனால் ராம்தாஸின் மனதில் ஒரு நம்பிக்கை இருந்தது. என் வாழ்க்கை முழுவதும் நான் நல்லது செய்திருக்கிறேன். எனவே நான் இறக்கும் நேரத்தில் சொர்க்கத்தில் இருந்து தேவர்கள் வந்து என்னை அழைத்து செல்வார்கள்.
அவருடைய குடும்பமும் மிகவும் பெரியது. 4 மகன்கள், மருமகள்கள், பேரன்கள், பேத்திகள் அனைவரும் அவரை சுற்றி இருந்தார்கள். அவருக்கு மிகவும் பிடித்தவன் கடைக்குட்டி பேரன். ஒரு நாள் ராம்தாஸின் வாழ்க்கையிலும் அந்த நாள் வந்தது. அவர் தனது பெரிய அரண்மனை போன்ற வீட்டில் மென்மையான படுக்கையில் படுத்திருந்தார். வைத்தியர்கள் அருகில் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து மெதுவாக தலையசைத்தார்கள். அந்த அறையில் இருந்தவர்களுக்கு அது ஒரு சைகை. அவருடைய நேரம் நெருங்கிவிட்டது. அறை முழுவதும் அழுகை. சிலர் உண்மையாகவே அழுதார்கள், சிலர் நாடகம் ஆடினார்கள், சிலர் அமைதியாக நின்று கொண்டிருந்தார்கள். ஆனால் மகன்களின் மனதில் வேறு சிந்தனை ஓடியது. அப்பா வைத்திருந்த சொத்துக்களின் சாவி எங்கே இருக்கும்? எந்த பெட்டியில் இருக்கும்? இந்த எண்ணங்கள் அவர்களுடைய மனதில் சுற்றி கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் ராம்தாஸின் மூச்சு மெதுவாக குறைய ஆரம்பித்தது. கண்கள் மங்கின. உலகம் இருட்டாக ஆரம்பித்தது. பிறகு ஒரு கடைசி மூச்சு. அந்த மூச்சு வெளியே வந்ததும் அவருடைய உடல் அமைதியாகிவிட்டது. அந்த நொடியில்தான் ஒரு புதிய பயணம் ஆரம்பித்தது. உயிரோடு இருக்கும் மனிதர்களால் ஒருபோதும் பார்க்க முடியாத ஒரு பயணம். ராம்தாஸின் கடைசி மூச்சு வெளியேறிய அந்த நொடியில் அறையில் இருந்தவர்கள் அனைவருக்கும் ஒரு விஷயம் மட்டுமே தெரிந்தது. அவர் இறந்து விட்டார் என்பதுதான். ஆனால் அந்த நொடியில் ராம்தாஸின் உணர்வில் நடந்த மாற்றம் அவர்களால் பார்க்க முடியாத ஒன்றாக இருந்தது. அவருக்கு திடீரென ஒரு விசித்திரமான உணர்வு தோன்றியது. ஆழமான ஒரு கிணற்றிலிருந்து யாரோ ஒருவரால் மேலே இழுத்து எடுக்கப்படுவது போல ஒரு உணர்வு. உடலின் பாரம் திடீரென குறைந்து விட்டது போல. ஒரு கணம் அவர் எதையும் புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தார். அடுத்த நொடியில் அவர் ஒரு விஷயத்தை கவனித்தார். அவர் மேலே மிதந்து கொண்டிருந்தார். அவருடைய உடல் கீழே படுக்கையில் அசைவின்றி கிடந்தது. அந்த உடலை சுற்றி அவரது குடும்பத்தினர் அழுது கொண்டிருந்தார்கள். வைத்தியர்கள் அமைதியாக வெளியே போக தயாராகி கொண்டிருந்தார்கள். ராம்தாஸ் அதை கண்டு குழப்பமடைந்தார். இது என்ன நிகழ்ச்சி? நான் இங்கே இருக்கிறேன் அல்லவா? அப்படி இருக்க என்னை சுற்றி எல்லோரும் ஏன் அழுகிறார்கள்? அவர் சத்தமாக கத்த முயன்றார். நான் இங்குதான் இருக்கிறேன். நீங்கள் ஏன் அழுகிறீர்கள்? வைத்தியரே, என்னை எழுப்புங்கள். ஆனால் அவருடைய குரல் யாருக்கும் கேட்கவில்லை. அவர் சொன்ன வார்த்தைகள் வெளியில் வந்தன. ஆனால் அந்த வார்த்தைகளுக்கு சத்தமில்லை. காற்றில் எந்த அதிர்வும் உருவாகவில்லை. அவர் பயந்தார். அவர் தன் பெரிய மகனின் தோளில் கையை வைக்க முயன்றார். ஆனால் அந்த கை புகையைப் போல அவன் உடலுக்குள் சென்று விட்டது. அந்த தருணத்தில் தான் ராம்தாஸின் ஆன்மாவுக்கு உண்மை புரிய ஆரம்பித்தது. நான் உண்மையிலேயே இறந்து விட்டேனா? அவர் சுற்றிலும் ஓட ஆரம்பித்தார். என் மனைவி, என் பிள்ளைகள், யாராவது என்னை பாருங்கள், நான் இங்கே இருக்கிறேன். அவர் எவ்வளவு கத்தினாலும் யாருக்கும் கேட்கவில்லை. அந்த நேரத்தில் ஒரு புதிய அனுபவம் அவரை அதிர்ச்சி அடைய வைத்தது. அவருடைய மகன்கள் அழுகிறார்கள் போல தெரிந்தது. ஆனால் அவர்களுடைய மனதில் ஓடும் எண்ணங்கள் அவருக்கே கேட்க ஆரம்பித்தது. ஒரு மகன் மனதில் நினைத்தான், அப்பா வைத்திருந்த பூட்டு சாவி எங்கே இருக்கும்? மற்றொரு மகன் நினைத்தான், அவருடைய ரகசிய பெட்டி எங்கே இருக்கும்? மனைவி மனதில் நினைத்தாள், இனி இந்த பெரிய வீட்டை நான் ஒருத்தி எப்படி நடத்தப் போகிறேன்? இந்த எண்ணங்களை எல்லாம் ராம்தாஸ் தெளிவாக கேட்க ஆரம்பித்தார். அந்த உண்மை அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. வாழ்க்கை முழுவதும் நம்மை நேசிக்கிறார்கள் என்று நாம் நினைக்கும் பல உறவுகள் அந்த நொடியில் வேறொரு முகத்தை காட்ட ஆரம்பிக்கும். ராம்தாஸின் மனம் உடைந்து போனது. நான் இத்தனை வருடம் சேகரித்தது என்ன? நான் நம்பியது என்ன? அவர் குழப்பத்தில் நின்று கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் அறையின் சூழ்நிலை மாற ஆரம்பித்தது. முன்பிருந்த வெப்பம் குறைந்து கொண்டே போனது. ஒரு குளிர்ந்த காற்று அறையை நிரப்பியது. அந்த குளிர் சாதாரண குளிர் அல்ல, எலும்புக்குள் ஊடுருவும் குளிர். அந்த நேரத்தில் அறை முழுவதும் இருள் அதிகரிக்க ஆரம்பித்தது. அந்த இருள் சாதாரண இருள் அல்ல, ஒரு பயங்கரமான நிழல் போல. அந்த இருளின் நடுவில் சில உருவங்கள் தோன்ற ஆரம்பித்தது. அவை மனிதர்கள் இல்லை, தேவர்கள் இல்லை, அவை யமதூதர்கள். அவர்களின் கண்கள் எரியும் நெருப்பு போல சிவப்பாக இருந்தது. உடல் முழுவதும் கருமை, கையில் கயிறுகள். அவர்களை பார்த்த அந்த நொடியில் ராம்தாஸின் ஆன்மா நடுங்க ஆரம்பித்தது. வாழ்க்கை முழுவதும் நல்லது செய்தவன் என்று பெருமையாக இருந்த மனிதன் அந்த நொடியில் பயத்தில் குலுங்கினார். ஏனெனில் அந்த நேரத்தில் அவருக்கு புரிந்தது, இங்கிருந்து திரும்பி போக வழியில்லை. எல்லா உறவுகளும் பின்னால் விட்டு செல்லப்பட்டு விட்டன. சொத்து, பணம், வீடு எல்லாம் அங்கேயே இருந்து விட்டது. இப்போது அவர் தனியாக இருந்தார். அந்த பயம், அந்த தனிமை, அந்த அடர்ந்த இருள், இந்த மூன்றின் நடுவில் ராம்தாஸின் ஆன்மா துடிக்க ஆரம்பித்தது. அந்த நேரத்தில் அவர் திடீரென்று ஒரு கூப்பாடு போட்டார். இளவரசே! அந்த நேரத்தில் அவர் யாரை அழைத்திருப்பார் என்று நான் நினைக்கிறாய்? அவருக்கு பணம் நினைவுக்கு வரவில்லை, பிள்ளைகள் நினைவுக்கு வரவில்லை, அவர் வழிபட்ட தெய்வத்தின் பெயர் கூட நினைவுக்கு வரவில்லை. அந்த உச்சமான பயத்தின் தருணத்தில் ஆன்மா உடலில் இருந்து பிரிந்து நிர்வாணமான உண்மையை எதிர்கொள்ளும் அந்த நொடியில் அது முதலில் அழைக்கும் வார்த்தை ஒன்று மட்டுமே, அது அம்மா.
ராம்தாஸின் ஆன்மா அலறியது. அம்மா. அந்த ஒரு வார்த்தை அந்த இருளில் ஒலித்தது. மனிதன் ஆனாலும் மிருகமானாலும் எந்த உயிராக இருந்தாலும் இந்த உலகத்தில் பாதுகாப்பு முதலில் கிடைத்த இடம் ஒன்றுதான், அம்மாவின் கருப்பை. அதனால் தான் உலகத்தை விட்டு பிரியும் அந்த தருணத்தில் மனம் மீண்டும் அந்த பாதுகாப்பை தேடுகிறது. ஆனால் அந்த கதை இங்கே முடிவடையவில்லை. ராம்தாஸ் அம்மா என்று அழைத்ததும் பல வருடங்களுக்கு முன் இறந்த தனது தாய் வந்து தன்னை காப்பாற்றுவாள் என்று நினைத்தார். ஆனால் அங்கே யாரும் வரவில்லை. அவர் கேட்டது ஒரே ஒரு சத்தம், யமதூதர்களின் கடினமான சிரிப்பு. அவர்களில் ஒருவன் சொன்னான், இங்கே அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை. இங்கே உன்னுடன் இருப்பது உன் கர்மம் மட்டுமே, உன் வாழ்க்கையில் செய்த செயல்கள் மட்டுமே. அந்த வார்த்தைகளை கேட்டதும் ராம்தாஸின் ஆன்மா இன்னும் அதிகமாக பயந்தது. அம்மா கூட வரவில்லை என்றால் இப்போது என்ன ஆகும்? அந்த நேரத்தில் யமதூதர்கள் அவரை கயிறால் கட்ட ஆரம்பித்தார்கள். அவரை இழுத்து கொண்டு செல்ல தயாரானார்கள். அந்த தருணத்தில் ராம்தாஸின் மனதில் ஒரு நினைவு திடீரென எழுந்தது. அவர் இளமையில் செய்த ஒரு பெரிய தவறு, ஒரு பாவம். அதை அவர் வாழ்க்கை முழுவதும் மறைத்து வைத்திருந்தார். புண்ணிய செயல்களால் அதை மறைத்து விடலாம் என்று நினைத்தார். ஆனால் அந்த பாவம் இப்போது ஒரு அரக்கன் போல அவருடைய முன் நிற்க ஆரம்பித்தது. அந்த காட்சியை பார்த்ததும் ராம்தாஸின் ஆன்மா மீண்டும் கூப்பிட்டது. ஆனால் இந்த முறை அது அம்மாவை அழைத்த கூப்பாடு இல்லை, அது வருத்தத்தின் கூப்பாடு. எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்கள், என்னை திரும்ப அனுப்புங்கள், நான் தவறு செய்தேன், அதை திருத்திக் கொள்ள வேண்டும். அவர் அழுதார், கெஞ்சினார். ஆனால் யமதூதர்கள் அமைதியாக அவரை இழுத்துக்கொண்டே சென்றார்கள். ஆச்சாரிய விஷ்ணு அந்த இடத்தில் கதையை நிறுத்தி இளவரசனை பார்த்தார். மகனே, மனிதன் வாழ்க்கை முழுவதும் தேடி ஓடும் தங்கம், வெள்ளி, நிலம் எல்லாம் மரணத்தின் கதவுக்கு வெளியே நிற்கும். அந்த கதவுக்குள் உள்ளே வருவது 2 விஷயங்கள் மட்டுமே, புண்ணியம், பாவம். அந்த 2 விஷயங்களே ஆன்மாவுடன் பயணம் செய்கின்றன. இப்போது ராம்தாஸின் ஆன்மா யமதூதர்களால் ஒரு இருண்ட பாதைக்கு இழுத்து செல்லப்பட்டது. அங்கு சூரியனும் இல்லை, சந்திரனும் இல்லை, எரியும் மணல், முள் நிறைந்த பாதை. அவர் அலறினார். ஆனால் அவருடைய குரலை கேட்க அங்கே யாரும் இல்லை. அந்த நேரத்தில் தொலைவில் ஒரு மங்கலான ஒளி தெரிந்தது, ஒரு சிறிய தீபம் எரிவது போல. ராம்தாஸ் அதை பார்த்து நம்பிக்கை அடைந்தார். அங்கே யாராவது உதவுவார்களோ என்று நினைத்தார். ஆனால் அவர் அருகில் சென்றபோது உண்மை வேறு. அது ஒரு தேவதையின் ஒளி இல்லை, அது இன்னொரு துன்பப்படும் ஆன்மாவின் ஒளி. அந்த ஆன்மா அழுது கொண்டிருந்தது. எனக்கு தண்ணீர் வேண்டும், எனக்கு தண்ணீர் வேண்டும். ராம்தாஸ் கவனமாக பார்த்தார். அது அவருடைய பழைய நண்பன். ஒரு காலத்தில் வியாபாரத்தில் ஏமாற்றி சொத்தை அபகரித்த மனிதன். இப்போது அவன் பிரேத யோனியில் துன்பப்பட்டு கொண்டிருந்தான். அந்த காட்சியை பார்த்ததும் தர்மதாஸ் நடுங்கினார். கர்மம் எப்படி திரும்பி வருகிறது என்று அந்த நேரத்தில் தான் அவர் உணர்ந்தார். அந்த நேரத்தில் ஒரு யமதூதன் அவரை பலமாக இழுத்து சொன்னான், முன்னால் நட, உன் பயணம் இன்னும் நீளமானது. இன்னும் நீ வைத்திரணி நதியை கடக்க வேண்டும். வைத்திரணி என்ற பெயரை கேட்டதும் தர்மதாஸ் பயத்தில் உறைந்தார். அது ரத்தம், நஞ்சு, பயங்கரமான உயிரினங்கள் நிறைந்த நதி என்று அவர் கேள்விப்பட்டிருந்தார். அவர் நடுங்கும் குரலில் கேட்டார், நான் அதை எப்படி கடக்கப் போகிறேன்? என்னிடம் படகு இல்லை. அந்த யமதூதன் சிரித்தான். படகு உன் வாழ்க்கையிலேயே உருவாகி இருக்க வேண்டும். பசியான ஒருவருக்கு உணவு கொடுத்ததுண்டா? தாகம் கொண்டவருக்கு தண்ணீர் கொடுத்ததுண்டா? எதிர்பார்ப்பு இல்லாமல் உதவி செய்ததுண்டா? அந்த புண்ணியங்களே அங்கே படகாக மாறும். அதை கேட்டதும் தர்மதாஸ் அமைதியாகிவிட்டார். ஏனெனில் அவர் மனதில் ஒரு சந்தேகம் எழுந்தது. நான் செய்த தானங்களில் எத்தனை உண்மையானவை, எத்தனை புகழுக்காக செய்தவை? அந்த கேள்விக்கான பதிலை அவர் சொல்ல முடியவில்லை. நண்பர்களே, இங்கே இந்த கதையில் மறைந்திருக்கும் ஒரு பெரிய பாடம் இருக்கிறது. மனிதன் வாழ்க்கையில் செய்த ஒரு சிறிய நல்ல செயலும் வீணாக போகாது. ஒரு துளி தண்ணீர் கொடுத்தாலும் அது ஒரு நாளில் உயிரை காப்பாற்றும் படகாக மாறலாம். அதனால் தான் இப்போது உங்களிடம் ஒரு சிறிய விஷயம் கேட்க வேண்டும். இந்த கதையை நீங்கள் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தால் கமெண்டில் ஒரு வார்த்தை மட்டும் எழுதுங்கள், கருணை. இந்த வார்த்தை மனித வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது. இந்த உலகத்தில் நாம் செய்த ஒரு நல்ல செயல் ஒரு நாள் நமக்கு திரும்பி வரும். இந்த கதையின் அடுத்த பகுதியில் ராம்தாஸ் வைத்திரணி நதியை எப்படி கடக்க முயன்றார்? அவருடைய கர்மங்கள் அவருக்கு எப்படி முன் நின்றது? மரணத்திற்கு பிறகு ஆன்மா உணரும் மிகப்பெரிய உண்மை என்ன? இந்த அனைத்தையும் பார்க்க போகிறோம். நண்பர்களே, வாழ்க்கை மிகவும் குறுகியது. பணம், புகழ், அதிகாரம் இவை அனைத்தும் ஒரு நாள் முடிந்துவிடும். ஆனால் நம்மால் செய்யப்பட்ட நல்ல செயல்கள் மட்டும் காலத்தையும் கடந்து வாழும். இந்த கதையை கேட்ட பிறகு உங்கள் மனதில் ஒரு நல்ல எண்ணம் தோன்றியிருந்தால் அதை ஒரு செயலில் மாற்றுங்கள். ஒரு உயிருக்கு உதவுங்கள், ஒரு பசித்தவனுக்கு உணவு கொடுங்கள், ஒரு தாகம் கொண்டவருக்கு தண்ணீர் கொடுங்கள். அந்த ஒரு செயல் ஒரு நாள் உங்கள் ஆன்மாவுக்கு வெளிச்சமாக மாறலாம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால்
இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். இந்த சேனல்ல இப்படி வாழ்க்கையை மாற்றும் கதைகள் தொடர்ந்து வரும். நன்றி.